பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய வெள்ளி பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். அந்த வகையில் இன்று புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் 5வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளை எடுத்து வரும் நாள் ஓய்ப்பிகள் இந்த நாள் ஓய்ப்பிகளாக ஜெனிஃபர், பிரெண்டா பிரெண்டா ஜெனிஃபர், சோஃபியா சோஃபியா பிரெண்டா பிரெண்டா மற்றும் ஜெனிஃபர், 2வது சோஃபியா, 3வது குடும்பத்தினர்கள் மற்றும் மணிவண்ணன், அதாவது அபிராமி ஜேசி மணிவண்ணன் குடும்பத்தினர்கள் என்ற நாளை எடுத்து வருகின்றார்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறியபடி ஒவ்வொரு நாளும் வரிகளை எழுதி கொடுத்து வசந்தாக்கா மிக சிறப்போடு எல்லா நிகழ்ச்சிகளும் உள்ளடக்கியபடி மிக அழகாக அந்த பாடல்கள் வந்து சேரும். எல்லா தொகுப்புகளையும் இணைத்தபடியே அதற்கான சிறப்பான குரலோடு மட்டமைத்து பாடலை தந்து கொண்டிருக்கும் தமிழ் 5 நாட்களும் 5 பேரின் பணிக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது இளையோர் யோகா அல்ல பெரியோர் யோகா. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். வாங்க, வணக்கம். எல்லோருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது தர்ஜினி இளையோர் யோகா அங்கம் 256. இன்று 5/6/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி 22ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 21வது ஆண்டில் புலம்பெயர் உலக தமிழர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதம் முதல் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 95, மருந்து, குரல் 944. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்ற திருக்குறளின் விளக்கம், முன் உண்றது அற்றதை அறிந்து மிகவும் பசித்து உண்ணும் போது மாறுகொள்ளாத உணவுகளை கடைபிடித்து உண்ண கடவர் என்ற திருக்குறளின் விளக்கத்திலும் இன்றைய வாக்காக, ஒரு வினாடி பொறுமை பல காலத்துக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரு வினாடி பொறுமை பல காலத்துக்கு சுகத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 256. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகமா இருக்கிறீர்கள். அழகாக வீடியோவோட இணைந்த எல்லோரையும் அன்போடு அழைத்தபடி இன்னைக்கு நாங்க செய்ய போற பயிற்சி, நிறைய பயிற்சிகள் செய்யறோம். சின்ன சின்ன பயிற்சி, அது திரையில தெரிகிற மாதிரி நிறைய சின்ன பயிற்சி செய்யறோம். சில பயிற்சி திரையில தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது அப்படின்னு இருப்போம் இல்லையா? அப்படியான பயிற்சிகளை செய்யாம அந்த பயிற்சிகளை என்று நான் சொல்ல போறது 20க்கு மேற்பட்ட ஆசனங்கள் தெரியும். குட்டி குட்டி பயிற்சி, அழகான பயிற்சிகள் நிறைய தெரியும் உங்களுக்கு. அன்போட பேசுற விரல் பயிற்சிகள், கழுத்து பயிற்சிகள், கை பயிற்சிகள், மூட்டு பயிற்சிகள் எல்லாம் தெரியும். அது மாதிரி நீங்க ஆரம்பத்துல நாங்க செய்யற போல செய்வோம். அப்படி பயிற்சிகள் செய்துட்டு ஆசனங்கள் செய்து கண் பயிற்சி செய்து மூச்சு பயிற்சி. அப்ப இனிமேல் நீங்க செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அப்படி அன்போட கேட்டுக்கொள்ளப்படுது திரையில தெரியக்கூடிய மிக இலகுவான பயிற்சிகள். நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நிறைய வெப்சைட்ல நிறைய பயிற்சிகள், நிறைய தெரப்பி மாதிரி இருக்கு. இதுக்கு இது செய்யறாங்கன்னா, ஆனா நாங்க பாமுகத்துல திரையிட நாங்க போட்டிருக்க உடுப்போட செய்யற நல்ல அழகான பயிற்சிகளையும் நீங்க இனிமேல் ஒவ்வொரு தடவை ஒரு நாளைக்கு கொண்டு இந்த பயிற்சி நல்லா, அது குறைஞ்சதோ கையை அசைக்கிற பயிற்சியா இருந்தாலும் சரி, இப்படி கையை பிடிச்சு இப்படி நீங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி காட்டி கொடுத்தாலும் போதும். ஆனா திரையில தெரிவிக்க எப்படி என்ற பயிற்சி நீங்க ஒன்று சேர்த்து கொள்ளணும். உடல் உறுப்புகள் எல்லாம் பொரும்பா செய்துட்டு, கை வீசம்மா செய்துட்டு, காலத்தற்ற பயிற்சிகள் எக்ஸ்ட்ராவா நாங்க 3-4 செய்வோம் தானே. அதோட ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு பயிற்சி, ஒரு பயிற்சி செய்யறது இல்லையா? செய்யறதுக்கு அதோட சேர்த்து கொள்ளுங்க. புது புது பயிற்சியா, சரி, புது புது பயிற்சி. ஆனா இலகுவானதா இருக்கணும். திரையில தெரியுறீங்கன்றது கவனத்துல இருக்கு. அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன பயிற்சி, சின்ன 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 பயிற்சி. அப்ப உதாரணம் நினைவு செஞ்சு வரா, நினைவு செஞ்சு சொல்றோம், இன்னைக்கு நீங்க கையை இப்படி உயர்த்திட்டு கீழே கொண்டு வாங்கோ, இது போதும். அப்ப நாங்க 2 பக்கமும் செய்ய போறோம். அவ்வளவுதான் இந்த பயிற்சி. இது நல்ல வழிவா கிட்ட நிக்கிறோம், நிமிர்ந்து நிக்கிறோம். அந்த எங்கட தலைப்பயிற்சி அதில் எல்லாம் முடிய ஒரு ஆள் ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும். விளங்கினதோ? அப்ப நீங்க வீட்டெண்ணிக்கை எப்படி எல்லாம் கைய கால ஆட்டி பாருங்க. அந்த இதுக்கு 3 தொடக்கம் 8 எண்ணிக்கைக்கு நீங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு போகணும். பிறகு ஆசனங்களுக்குள்ள வாங்க. அப்ப எங்களுக்கு கூட பயிற்சி எல்லாம் தெரியறதா இருக்கும். நான் வந்து சொல்லித்தர அந்த பயிற்சியை நீடிக்காம உங்களுக்கு சில வேளை இலகுவான பயிற்சியை கூட இங்க சொல்லித்தரலாம். அப்ப ஒரு பயிற்சியை நீங்க செய்யலாம். நன்றி நன்றி நன்றி. சின்ன ஒரு டவுட் கொஞ்சம் பேருக்கல்ல ஒரு ஆளுக்கு, நாங்கள் செய்வதெல்லாம் தர்ஜினி பாக்குறவர் ஆண்டு கேள்வி எழுப்பியது.
நிச்சயமா. இந்த வாரம் பார்க்கவில்லை. தான் உண்மைதான். பார்க்கவில்லை. ஏன்னா நான் ஓகே. வெளிய வேலைக்கு போயிட்டு அந்த நேரங்கள கொஞ்சம் குறைவா இருக்கிறபடியால பார்க்காம சரி. இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பார்க்கிறேன். பார்க்குறேன் நான். எங்கெல்லாம் சண்டை. பார்க்கிறேனோ ம். உங்களுடைய படங்களை எல்லாம் நான் சேகரிச்சு கொண்டு வரேன். நீங்க செய்கிற அந்த ஆசன படங்கள சேகரிச்சு கொண்டு வாரேன். அதை ஒரு தொகுப்புல நிச்சயமா கொண்டு வருவேன். நீங்க செய்கிற நீங்க வடிவாளண்ட செய்யும்போது சில உங்கள பார்த்திருப்பீங்க. சில நேரம் நாங்க இப்படி ஒரு சரியில்லாத நிலையில தெளிவில்லாத நிலையில நிற்போம். எப்பெல்லாம் நீங்க செய்யற பயிற்சிகள்ல நான் பார்க்கணும்னு சொன்னா அந்த படத்தை எடுத்து சேகரிச்சு கொண்டு வரேன். உங்களுக்கே சில வேளை ஆச்சரியமா இருக்கும். இந்த படம் நானா செய்தேன் என்ற அளவுக்கு சேகரிச்சு கொண்டு வரேன். நன்றி. நிச்சயம் பார்ப்பேன். சேகரிக்கிறீங்கள் தான். ஆனால் அரைகுறையில நிக்கிறங்களை சேகரிச்சும் பிரயோஜனம் இல்லை. அது ஏனென்றால் அப்படி இல்லாம முழுமையாக வேணும். அதான் அந்த வடிவா படங்களை இருக்கு. தான் சேகரிக்கிறேன் மணிகா. சரியா எடுத்துக்கொண்டு வருவேன். அதுல நல்ல படங்களை நல்ல எடுத்துக்கொண்டு படங்கள் வாரேன். இல்ல அது சரிதான். ஒரே ஒரு ஆளை தவிர மற்ற எல்லாரும் முக்கால்ல நிக்கிறோம். அது மாதிரி இல்லாம இருக்கிறது தான் இந்த பயிற்சியை கூட நான் கேட்கிறது. அதான் அது சின்ன என்ன செல்வியக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவர் அப்படி ஃபுல்லா ஆமா, எடுக்கிறது. ஆமா. பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல இல்ல. அது பிள்ளை பாப்போம். நானும் ஒரு முறை ட்ரை பண்ண அது வேணும். சரியா ம், நின்றீங்கன்னா ம். படங்களை அது அழகா போடும்போது இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கால் எப்படி பார்க்கறது. வச்சிருக்கிறோம், கை எப்படி போகுது. உட்கட்டாசனம் எல்லாம் எல்லாரும் ஒரே ஆ, நிலையினால மாறி நிலையே நீங்க முதல்ல ஆம். இப்படி நின்றீங்கன்னா அப்புறம் இங்காளி பக்கத்துக்கு மாறி நில்லுங்கன்னு சொல்றது, நடுவில் நில்லுங்கன்னு சொல்றது. அப்ப திரையில இருக்க தெரியக்கூடிய அழகான நிலைகளை தான் நாங்க இங்க செய்யலாம். ஆம். திரையில ம். இல்லாம கூட நாங்க வேற நிறைய பயிற்சி செய்யலாம். ஆனா நீங்க தள்ளி நின்று செய்துட்டு பிறகு திரைக்கு வரலாம். எல்லாம் தெரிய வேணும். கால்கள் எப்படி வைக்கிறோம், எப்படி கைகள் வைக்கிறோம்ன்றது அதான் தெரிஞ்சது அந்த தான் அது. பிள்ளையா செய்யறதுல நீங்க சுட்டி காட்டணும். ஆ, என்ன இப்படி செய்ய வேணும்னு சொல்லி. ஆ, ஆ. நிச்சயமா நான் அது ஏன்னா இப்ப செய்வேன். எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். அது சஜலம் பிள்ளையாவும் இருக்கலாம். ஆமா. அப்ப இது பிள்ளையாண்டதை சொல்லி காட்டிங்கன்னா நல்லது. செய்ய வேணும். ம், நிச்சயமா. அதை ம். கவனத்துல கொண்டு வரணும். அதே நேரம் நீங்க செய்ய போற இந்த சின்ன பயிற்சிகள் இருக்குதானே, நாங்க காலத்துக்கு செய்யற அந்த பயிற்சிகள் நீங்க உங்களுக்கு விரும்பினபடி உங்களால ஏதுமான அளவுக்கு நீங்க செய்யலாம். நீடிச்சு நோகடிக்க கூடாது. இப்படித்தான் வருமன்றது. ஆனா சின்ன சின்ன பயிற்சி எல்லாம் மாற்றங்கள் வர வேணும். எல்லாம் ஒரே மாதிரியே போய் கொண்டிருக்க முடியாது. அதிலேயே சுத்தி கொண்டுட்டா நாங்கள் இப்படியே சுத்தி கொண்டு இருக்கேன். அது வேற பயிற்சி. ஆ, ஆ, ஆ. தலைக்குடிய தனியா வைத்து கழுத்து அந்த கருத்தை மட்டும் மட்டும்தான். அப்ப நாங்க இன்னும் சரியாக்கி கொண்டு வருவோம். ஒரு செய்யணும். நாள் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வீடியோ வச்சுட்டு எடுத்துட்டு பாருங்க, நான் செய்யறது சரியான ஒரு எல்லாத்தையும் போன் இருக்கு. அது நீங்களே எடுத்து நீங்களே ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. படங்கள் எடுங்கோ அனுப்புங்கோன்னு தர்ஜினி ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் எப்பவும் ஆசனம் முடிஞ்சோன்னு பயிற்சி முடிஞ்சு ஆசனம் வந்த பிறகு பிறகு பயிற்சி இது மட்டும்தான். அதை மட்டும்தான் அவருக்கு மைண்ட்ல நிக்குது. இதுக்கு அவருக்கு அந்த மூளையில இருந்து விளத்துறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி விடுங்க. அது சொல்லி கொடுக்குற ஆட்கள் தான். இப்ப யார் இன்னைக்கு தொகுப்புல இருக்கணுமோ செல்வியண்டி அவையில அந்த அதுக்குள்ள எடுக்கணும், எடுத்துத்தான் கொண்டு வரணும். செல்வியண்டி கொஞ்சம் பின்ன தலையிருந்து செய்யுங்க மாதிரி செல்வியண்டிட்டு எப்படி சொன்னா செய்வா, அல்ல எப்படி செய்தானால அவக்குரிய பயிற்சி இதை நீங்க செய்து காட்டுவீங்கனால சின்ன சின்ன ஆர்வத்தை கொடுத்து கொண்டு வர வேணும். அதே நேரம் மற்றவர்களும் அதை சலிக்காம செய்ய வேணும். அந்த நேரம் சலிக்காமல் செய்யறோம் சரி, ஆனால் இவர் மறக்கிறாரு நெடுகளும். அது இப்ப செல்வியண்டி சொல்ல போனா மணிமோகன் அவர்கள் நிறைய சொல்லுவார். எங்களுக்கு நிறைய மறக்குது செல்வியண்டி. உண்மை, அது சரியான உண்மை. ஒரு விஷயத்த செய்யறோம்னு சொல்றோம், மறந்து போறோம். ஆனா இது மறக்க கூடாது. ஏனென்றா ஒரு நாள் மேலும் செய்யறீங்க. அதான் 122 வந்துட்டும் நெடுகளும் சொல்லக்கூடாது. இரண்டால் இதுல போகுதல்ல பதிவில நெடுகளும் சொல்றதும் அழகில்லத்தானே. அழகில்ல. மற்றது இணைஞ்சு செய்ய ஒரே பயிற்சி ஒரே நாளை செய்யறபடியால இதை இலகுவாக்கி கொண்டு போய் வேகமா போயிட்டு இன்னும் புது புது பயிற்சியில சேர்க்கிறதா நீங்க கட்டித்தனமா இருக்கும். ஏனண்டா இது அதையே பழசையே நாங்க சொல்லி அதையும் சொல்லித்தான் செய்யறோம்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த நேரம் அவரை கவனத்துல யாராவது ஒரு ஆளை திரையில ஃபுல்லா விட்டுட்டு தனியா இதுல விட்டுட்டு அவரை குறிப்பா வச்சு பார்த்து செய்யறது அவருக்கு ஒரு உதவியை கொடுக்கும். இப்ப நிறைய பேரை பார்க்க கிட்ட வந்துதான் நாங்க பார்க்க வேணும், அல்லது வாடிமோகன் அவரை தெளிவா தெரிகிறது யாரோ அவரை பார்த்து கொண்டு செய்யுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்க வேணும். இல்ல இப்ப அப்படித்தான் அந்த போனாலும் நினைக்கிறேன். ரெண்டு பேர் செய்த நாங்கள் அப்படி பிள்ளைய சுட்டி காட்டினாங்க. அப்ப அதுகள்ல அதான் எல்லாரும் செய்யக்குள்ள தெரியாது யார் என்ன செய்யணும். ஒரு ஆள் அப்படின்னா மாறி மாறி நாங்க இருக்கக்குள்ள நேர் சட்டியை சுட்டி காட்டினவன் அப்படி இல்லை அப்படியான்னு சொல்லி அன்றைக்கு மலர் அப்படி இப்படி என்னக்குள்ள தான் தெரியும். இப்போ உண்மையிலே நாங்கள் சரியா இப்போ அன்றைக்கு நான் கும்பிட்றேன்னு சொல்லிக்கா சொன்னா எடுத்துக்கு இருக்கலாம். என்ன அறியாமட்டே இருப்பேன் இப்படி இப்படின்றது நான் கும்பிட்டுருப்பேன். ஆனால் அப்படித்தான் வரும். இல்லை அந்த சும்மா பயிற்சி 18 பயிற்சி தானே. அப்ப என்ன அறியாம நான் கும்பிட்டுருக்கலாம் மற்ற இதாண்டு நினைச்சு. அப்ப அப்படி சுட்டி காட்டுக்குள்ள தான் எங்களுக்கு இது சொன்னவதானே என்று சொல்லிட்டு இப்ப நேற்று செய்த பின்னரம் அதை கும்பிடுறத வந்துட்டு அப்ப கையை வச்சுட்டு
அப்படி எண்ணக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய வரும். அது பிழை ஒன்றும் இல்லை. அப்படி சுட்டி பிழை ஒன்றும் இல்லை. எங்களுக்குள்ள அதை உணர்ந்து அது சரியா கொண்டு வரதும், அது எங்களுக்குள்ள நாங்க சரியா செய்யறோம், எங்களுக்குரிய திருப்தியை கொடுக்கறதும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. அது உங்களால எல்லாராலையும் செய்ய முடியும். உற்சாகமா இணைஞ்சு செய்யுங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கிற உங்களுக்கு என்போட வாழ்த்துக்கள். எத்தனையோ நாங்கள் பலரும் செய்யாம இருக்கிறோம். இவ்வளவு தூரம் செய்யறோம். உங்களுக்கு நல்ல கைகால அசைச்சு கொள்ளுங்க, நல்ல மூச்சுல கவனம் செலுத்திக் கொள்ளுங்க, சாப்பாடு விஷயத்திலையும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. இன்று சொன்ன குரல் மாதிரி கவனம் மட்டும்தான் சின்ன சின்ன பயிற்சி உள்ள சுகமான அந்த நித்திரையை நாங்க அனுபவிச்சு அடுத்த நாளைக்கு நாங்க தயாராகி கொள்ளலாம்ன்றது உண்மை. இல்ல உண்மை. அன்றைக்கு ஒருவர் சொன்னார், தான் ஏதோ ஒரு கலையாண்டு எங்களை வேறுண்டு அந்த வர்மக்கலை அப்படின்ட்டு இருக்குத்தானே. அப்ப சொன்னார், எப்படி நான் செய்யறேன் நான். அப்ப நான் என்ன எப்படி என்ன ஜூம்லன்னு சொன்னேன். வர்மக்கலை அது தொட்டு செய்யற இதுகள் இவர் ப்ராக்டிஸ் இல்லாம தியரிமே செய்திருக்கிறார் போல. அப்போ ஒரு முறை இந்தியா போன நேரம் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வந்துட்டேன். சரியா? அப்ப நான் கேட்டேன், இது ஃப்ரீயான கிளாஸ் ஒன்று கேட்டேன். இந்தியாவில இருந்தால் ஒருத்தர் பயிற்றுவிக்கிறார். உடனே சொன்னார், மாதத்துக்கு 50 பவுண்ட்ஸ் கொடுக்குறான். பாருங்க, ஜூம்ல செய்யற மாதத்துக்கு 50, இந்த காசு 5000, 3 மாதத்துக்கும் 15,000 கொடுத்து செய்யறாங்க. அப்ப நான் யோசிச்சேன், மனுஷர் இப்படியெல்லாம் காசு உழைக்கிறதுக்கு செய்யறாரு. அது இதுவும் சும்மா ப்ராக்டிக்கல், சும்மா ப்ராக்டிஸ் இல்லை, சும்மா ஜூம்ல இப்படித்தான் அத காசாக்குறாரு மக்கள். அது கெட்டித்தனம் தான் மணிக்கு. அது கெட்டித்தனம் என்றுதான் சொல்லுவாங்க ஆசிரியருடைய. எல்லாரும் அதை கேட்டபடி போய் சேர்றாரு. அதுக்கு காரணம் எங்களை சூழ உள்ளது. இப்ப நான் இந்த வகுப்புல நின்று செய்து காரணம்னு சொன்னா, நீங்கள் என்ன செய்ய வேணும்னா ஜர்ஜினி எல்லாம் செய்வார் அது மாதிரி கொடுத்து ஒவ்வொருத்தரும் நிறைய சேர்த்து கொடுத்து காசு போவார்களோ தெரியாது மக்கள். காசுதான் நீங்க அந்த மாதிரி. ஆனா உண்மைக்கும் கலைக்கும் தமிழ், அதாவது தமிழுக்கு காசு படிப்புங்கிறது ஒப்புவிக்கிறார். திருக்குறள் இப்ப நீங்க சொன்னதை அதை காசாக்குறாரு மக்கள். ஒருத்தர் காசாக்குறார்கள். எங்களால முடியாம இருக்கேன்னு. சரி, இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போவோம். அன்போட காசு காசு காசுன்னு காசு கொடுக்காம உங்களுக்கு எல்லோருக்கும் அனுபவம் நிறைய இருக்கும். அந்த பயிற்சியை தான் இங்க நாங்க செய்ய போறோம். மூச்சு பயிற்சியோட செய்ய போறோம். கவனத்துல எடுக்க போறோம். எல்லோருக்கும் ஒவ்வொரு அசைவுகள் பற்றி தெரியும். அந்த அசைவுகள் எங்க நோகுது, எங்க நோகடிக்கலாம், எங்க நோகடிக்க கூடாது, இதை நான் கூட செய்யலாமா செய்யக்கூடாதுன்றது அவரவருக்கு தான் தெரியும். அதுக்கான முறையிலையும் அந்த கைகள் கால்கள் இறந்தெலும்புற விதங்களை உங்களோட கட்டுப்பாட்டுகள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவு நல்லா. என்னை பொறுத்தவரையில நிறைய பயிற்சிகளும் ஆசனங்களை நிறைய செய்துட்டோம். அது நாங்க எவ்வளவு செய்ய வேண்டும், எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்றது நீங்க எல்லாம் அதை குறிப்பெடுத்து எனக்கு உகந்த பயிற்சியை ஏற்று செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏற்ற உகந்த பயிற்சி எடுத்து செய்ய வேண்டி வரும். அன்போட அதை விரும்பி செய்யுங்கோ, மகிழ்வோட செய்யுங்கோ, நிச்சயம் பயனளிக்கும் என்றது என்னுடைய கருத்து. என்ன நான் இவ்வளவு காலமும் அதை செய்கிறேன். அது எனக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருது. இவ்வளவு நாளும் செய்யக்கூடியதாயும் இருக்கு, ஒன்றும் விட்டு போகவில்லை என்றது உண்மை. அதை நீங்க அனுபவிக்க வேணும். சரி, செய்யலாமா? பயிற்சிக்குள்ள போகலாமா? சரி ஜெயந்தி, ரெடிதானே? நாங்க பயிற்சி நீங்க இருந்ததிலே செய்யலாம். ஆமா, வணக்கம் ஜெயந்தி, வாங்குவோம். சரி, அதே மாதிரி நியூசண்டியார் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். பாலனா நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாலனா, இணைஞ்சிருக்கிறேன். சரி, நன்றி பாலனா. உற்சாகமான சொல்லுவோம். அழகா நல்ல வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் எனக்கான நாள், அழகா விடிஞ்சிருக்குது. இந்த நாளை எனக்கானதாக்க போறேன். அதுக்கான என்னுடைய இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வர பயிற்சி எனக்கு நிச்சயம் மனசுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சரியா இயங்க வைக்கும். என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சிறப்பா இயங்கிக் கொண்டிருக்கு. அதுக்குரிய பயிற்சியத்தை நான் தினமும் செய்வேன். நிச்சயம் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பிடித்த இறைவனை நன்றியோடு நினைச்சு கொள்ளுவோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம், நிமிர்ந்திருவோம். நிறைய உள்மூச்சு, ஆழமான உள்மூச்சு, அமைதியா சத்தமே கேட்காத அளவுக்கு வெளியில பல மூச்சையும் வாய மூடினபடி முகத்வாரத்தால வெளியில வர்றது. அவ்வளவுதான். அவ்வளவு சிறப்பு. இந்த மூச்சு நீங்க கவனத்துல எடுத்து விடுறதுன்றது பெரிய ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இது நீங்க செய்து பார்த்ததை அனுபவிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல இந்த செய்யற ஒவ்வொரு பயிற்சியையும் நீங்க சிரிச்சபடி சந்தோஷமா விரும்பி செய்யணும். நிச்சயமா உங்களுக்கு இது பயனளிக்கும். இப்போ போல அன்போட எலும்பி எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கான
ஒரு துள்ளலோடல் ஆடல் எல்லாவற்றையும் செய்து துள்ளுறம், ஓடுறம், குனியறம், நிமிர்றம் மாதிரி எல்லாவற்றையும் செய்துதான் நல்லா காலை அசைச்சு துள்ளி கைய விசிச்சு 8 நாள் நடந்து இடங்கிளம்பி குனிந்து நிமிந்து உங்களுக்கு ஏற்றபடி இலகுவானதா நீங்க செய்து கொள்ளுங்க. நல்லா கைய சுத்தி கொள்ளுமோ, நல்லா கொஞ்சம் முட்டுப்படாத இடமா பார்த்து நின்றுட்டு உங்களுக்கு ஏற்ற காலுக்கு கீழே நல்ல மத்த போட்டிருக்கணும். அந்த சொஃப்டான ஒரு விரிப்பு போட்டிருக்கணும். சிறப்பு. இப்ப நாங்க 10 தோப்பு கண்ணம் எப்பவும் போலதான் குறைவா போடுறாங்க, ஆறுதலா இருந்தோ. திரும்பி நின்று செய்யுமோ, நேரம் கொண்டு நின்று செய்யாம தெரியல, தூர தள்ளி நின்று ஒரு பக்க வட்டக்கு அழுத்தம். ஆரம்பம் ஓட்டம். 1 ஆறுதலா, 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. கைகளை உதறி விடுங்கோ, காலை நல்லா மடிச்சு விடுங்கோ, குனிந்து நிமிந்து குனிந்துட்டு நிமிந்து. சிறப்பு. அவ்வளவு. அதே போல இப்ப 2 கையை முறைக்கு பொத்தி பிடித்து கொண்டு நின்ற நேரம் ஓடும். இவ்வளவு தான். காலை எவ்வளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி ஓட முடியுமோ அவ்வளவு. மூச்சுல கவனமில்லை. கால் தூக்குப்படணும். இந்த கையை நீங்க அப்படி அசைச்சு கொள்ளலாம் அல்லது இறுக்கி பொத்தி பிடிச்சிருக்கு. இந்த காலை உயர்த்துறதுல கூடி குறைய சின்ன சின்ன அசைவுகளை கொடுக்கலாம். உங்களுக்கு அது தெரியும். சிறப்பு சொல்லி இடுப்புல கையை வச்சு கூட நாங்க இப்படி ஓடுறது திரைக்கு வடிவார். சரி, இப்ப நாங்க தலைக்குரிய பயிற்சி. அழகா நிமிந்து நின்று நாடி நெஞ்சில விட்டுற மாதிரி மூச்சோட செய்யும். கீழே போகும்போது மூச்சை விட்டு கொள்ளுதல, அப்படியே நாண்டு மேல பார்க்கும்போது மூச்சை எடுத்துக்கொள்ள. ஆறுதலா இடுப்புல கை, முழங்கால் மடிக்க கூடாது. நிமிந்து நின்று கண்களை மூடிட்டு செய்யலாம். சின்ன பயிற்சி, நோகடிக்க கூடாது அழுத்த. அதே போல வலது பக்கம் திரும்பி பார்க்கிறோம், இடது பக்கம் திரும்பி ஆறுதலா. வலது பக்கம் போகும்போது மூச்சு எடுத்துக்கொண்டு, இடது பக்கம் போகும்போது மூச்சு விட்டுக்கணும். நிமிந்து நிக்கணும், கண்களை மூடி இருக்கணும், இடுப்பில கை இருக்கும், கால்களை நிலத்துல அழுத்தி வச்சுக்கணும். சரி, அப்படியே வலது பக்கமா வட்டம் நாடி நெஞ்சில தொடுற அளவுக்கு நல்ல ஆறுதலா சாதாரண மூச்சு. நிமிந்து நிக்க வேண்டும். முழங்கால் மடிக்காம பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்படியே இடது பக்கமா ஒரு மூச்சு. மெதுவா சாதாரண மூச்சுல ஆறுதலா இடது பக்கமான மூச்சு. சரி, அப்படி நிவர்த்தி செய்துட்டு வேண்டாம் என்றது இல்லை என்றது 2 பக்கமும் ஓர் கிளையும் மெதி. ஆசனம் செய்வீங்களா ஒரு நாளும்? நிறைய சாப்பிடுவேனானா? இல்ல, அளவா தான் சாப்பிடுவேன். அதுக்கு ஜாலி. சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கைக்குரிய பயிற்சி 2 கையை முறுக்கி பொத்தி பிடிக்கிறோம். ஒரே நேரமா நல்ல வடிவா முன்னோக்கி நல்லா நீட்டி மூச்செல்லாம் வச்சு சாதாரண மூச்சு தான் உங்களுடைய வேகத்துக்கு நீங்க செய்யலாம். நோ ஜம்பிங், கையை மட்டும்
அப்ப கைய கை வணக்கம். மட்டும் ஆறுதலா ஒரே மாதிரி செய்தவன்னா எங்களுக்கு ஒரே மாதிரி தெரியல தெரியும். 2 கையையும் நல்ல உன்னை வேகத்தை கூட்டிக் கொள்ளலாம் மேடம். ஆறுதலா செய்யக்கூடிய ஆறுதல். இப்ப பின்னுக்கு நல்ல ஆறுதலாவும் நீங்க செய்யலாம். மிக சிறப்பு. இப்ப நல்ல வடிவா கைய முன்னுக்கும் டிஷும் டிஷும் சொல்வேன் தானே, நல்ல வடி முன்னுக்கும் பின். அப்படி 2 கையை முன்னுக்கு நீட்டிட்டு மடிச்சு விடலாம். நல்லா நீட்டி மடிக்கிறது. விரிக்கலாம் கைய விரல அல்லது பொத்தி பிடிச்சிருங்கோ, உங்களோட வசதிப்படி மடிச்சிருங்க. சரி, அப்படியே முன்னுக்கு நீட்டிட்டு மணிக்கட்டுக்கான பயிற்சி. நல்ல வடிவா பொத்தி பிடிச்சிட்டு உள்பக்கமா அல்லது வெளிப்பக்கமாக ஒரு 5 எண்ணிக்கை ஆறுதலா நிமிர்ந்து நின்று கையை நல்லா முன்னுக்கு நீட்டு செய்வோம். சரி, அப்படியே அந்த முஷ்டி பிடிச்ச கையை கொண்டு வந்து ஒரு முள்ள வச்சு முன்பக்கமா நிமிர்ந்து மூச்சில வடிவா கவனம் வச்சிருங்கோ. எவ்வளவு உங்களுக்கு முடியுதோ அது. அதே போல மற்ற பக்கம். சரி, இப்ப நாங்க கை விரல்கள் புரிய வச்சு அழகா உதறி கொள்றோம். கை விரல்களை ஒன்றோடு ஒன்று அடிக்கிறோம். கொஞ்சம் ரோபுற மாதிரி ஒவ்வொரு விரலா வடிவா டிவி வர்றோம். வடிவா ஒவ்வொரு விரலையும் எல்லா இடமும் படுற மாதிரி வடிவா கிரீம் ஒன்று போடுவோம். அழகா பிசைஞ்சு கழுவி ஒவ்வொரு விரல்களுக்கு இடையிலேயே நகங்களுக்கு கூட அழுத்தி எல்லாம் போட்டு வர்றோம். அடிக்கை, அதாவது மணிக்கட்ட பகுதி இருக்கு, அழுத்தி அடிச்சு வர்றோம். பக்கவாட்டுக்கு அடிச்சு வர்றோம். அந்த உள் கையின் பக்க கை 4 அடி அன்போட போடுறோம். கையிட்டு அது அப்படியே நீடிச்சு முழுமையான கையிட்டு தட்டிடலாம். முதல்ல இடது கை, பின்பு வலது கை. மூச்சுல கவனம் சிறக்க வேண்டும். மறுபடியும் உதறி நிறைய செய்யப்படும். திறந்து பூட்டி விரல்களை உதறி போட்டு நிறைய செய்யலாம். சிறப்பு. இப்ப கை கால்களுக்கு இடையில் நடுவில் இடைவெளி விட்டு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு நல்ல வடிவா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. அப்படி என்ன கையை கொண்டு வந்துட்டு பிள்ளை கையை வைக்கிறோம். கையை வட்டம் போட போறோம். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. 8 எழுத போறோம். ஒரு 3 எண்ணிக்கை முன்பக்கத்தால 8 எழுதுவோம். பின்பு பின்னுக்கு வந்து 8. ஒரு 3 எண்ணிக்கை 3 தடவை ஆறுதலா விரும்பி சந்தோஷமா செய்யணும். சரி, வாழ்த்துக்கள். இப்ப உள்ள கையை கொண்டு வந்து முழங்கால வடிவா கீழே இருந்து பார்வையை நேர வச்சு முழங்கால குறிய வச்சு ஓடிக்காம மெதுவா போய் உட்கார்ந்து வலது 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி மெட்டு பக்கம் 1 2 3 4 5 6 7 8. நடுவில் வந்து விட்டு மெதுவா முழங்கால நிமித்த வேணும். சிறப்பு. இப்ப பார்த்துக்குரிய பயிற்சி. விரல் குதி, இடப்பிடகை விரல் குதி நல்லா உண்ணி எழும்புவோ அல்லது பிடிச்சு கொண்டு வடிவா செய்யுங்கோ. உதவி எடுத்துக்கொள்ளுமோ பிடிச்சு கொண்டு நல்லா விரல்ல விரோடும் உண்ணி பேந்து குதிக்க வரும்.
சிறப்பு. இப்ப கைகளை உதறினபடி விரல்ல நடக்கிறது. நல்லா கை உதறலாம் அல்லது திறந்து திறந்து போடலாம். நீங்க ஓடலாம் வேணும்னா, ஆனா விரல்ல உண்ணி எழுதி. சிறப்பு. இப்ப அதே போல குதிக்கி மாறி கைகளை உதறி கொள்ளுவோம். நல்ல கால் முன் விரல நல்லா உங்களுக்கு தூக்கி கொள்ளுவோம். குதியில உங்களுடைய உடல் பாரத்தை கொடுத்துக்கணும். இப்ப பக்கவாட்டுக்கு கைகளை விசுக்கியபடி பக்கவாட்டு காலுக்கும் உடல் பாரம் அந்த பக்கவாட்டு காலில் தான் இருக்கும். நல்லா அழுத்தி பக்கக்கால் முழுமையா படவை. அப்படியே உள்ளுக்குள்ள காலை சவட்டின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள வெற்றி விரல் தொட்டு நல்லா அழுத்தப்பட்டு உடல் பாரம் அங்க இருக்கும். இப்ப நேர 12 இடது கால் நிலத்துல இருக்கும், வலது கால் விரல்ல இருக்கும். மால் அது வலது கால் நிலம், இடது கால் மாறி மாறி அதை மேலே கீழையும் அசைச்சு கொள்ளுவான். நிறைய செய்யறது விரல்ல நிக்கிறோம், புதிய நிக்கிறோம், விரல்ல நிக்கிறோம், புதிய ஆறுதெல்லாம் மூச்சோட சேர்ந்து செய்வோம். நீங்க சிறப்பு, வாழ்த்துக்கள். மேலதிகமான பயிற்சி. கை வீசமா கை வீசு, அழகா நிமிந்து நில்லுங்க. கால்களை கொஞ்சம் விட வழிவிட்டுக் கொள்ளுங்க. முழங்காலம் அடிக்காம முன்னோக்கி செல்லும். சரிஞ்சிட்டு கைகளை அசைச்சு கொள்ளுங்க. கைகள் காதோரம் வரையும் உயர்த்து பார்க்கணும். மூச்சு சாதாரணமா இருக்கணும். சிறப்பு. அதே மாதிரி நிப்பாட்டுறது, கைகளை அசைக்கிற பகுதியை நிப்பாட்டிட்டு எப்படி நீங்க கீழே போனீங்களோ மெதுவா மேல வர்றது, கால்களை இலப்பாக்கி கொள்றது. எப்படி ஆரம்பிக்கிறது? இடைவெளி விடணும், நிமிர்ந்து நிக்கணும், முழங்காலம் அடிக்காம முன்னோக்கி குனியோனும், கைகள் இயக்கப்படுறது காதோரம் வரை இருக்கும். சரி, நிவர்த்தி செய்வது அதை நிவர்த்தி நிப்பாட்டிட்டு எப்படி முன்னுக்கு போனமோ அதே போல நிமிர்ந்துட்டு காலை நிப்பாட்டும். டக்குண்டு போய் டக்குண்டு ஆட்டிட்டு வைக்க, இங்க அதை பிடிச்சிடும். நிமிரேக்க இங்க பொழுவிடும். மெதுவா மூச்சோட நீங்க செய்வீங்கடா, இலகுவா நீங்க செய்வீங்க. நன்றி. இப்ப நாங்க பத்னியை நீர பயிற்சி நல்லா நிமிர்ந்து இல்லவோ, வடிவா நல்லா நேர நீட்டி, மேல நீட்டி, பக்கத்துக்கு நீட்டி, கைகளை தொடையில அடிபடுற அளவுக்கு விடலாம். அதுல ஒரு அழுத்தம் கிடைக்கும் அடிபட விடும்போது. ரெடி? 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. சிறப்பு. கயிறடித்தல் பயிற்சி சல்லியடியுடையது. அழகா கைகளையும் சேர்த்து, கயிறு இருக்கு உங்களோட கையில, ஆனா துள்ள வேணும், சின்ன துள்ளல். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப இங்க இருக்கிற நாங்கள் அப்படியே சிவரல தொடுகிற பயிற்சி. வாணிமோகனர்களுக்கு இது நிறைய பிடிக்கும். பார்ப்போம். அழகா இன்னைக்கு திரும்பி பாதம் நேர இருப்போம், கால் நேர வச்ச இடத்துலயே இருப்போம், மறங்கப்படக்கூடாது. கைகளை கொண்டு போய் வச்சுட்டு வரும். நீங்க ஒரு பக்கம் வச்சுட்டு இடையில ஒரு வணக்கம் சொல்லிட்டு பிறகு கொண்டு போய் மற்ற பக்கம் வச்சு வணக்கம் சொல்லலாம், அல்லது நேரடியாகவே செய்து கொள்ளலாம். இங்கால இருந்து அங்கால, அங்கால இருந்து இங்கால. சரி, இது ஒரு நல்ல பயிற்சி, திரும்புறதுக்குரிய பயிற்சியா இருக்கும். இப்ப காலை வந்து தூக்கி பிடிச்சு உதவிக்கு பிடிச்சு கொள்ளுமோ, சிவரோட சாஞ்சுகளை நின்று நேர நின்று தூக்கி வச்சிருப்போம். பாதம் சும்மாதானே இருக்கும், அதை நாங்க வட்டமா வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி சுற்றி கொள்ளலாம். ஆனா காலை நிமித்தி தூக்கி பிடிக்கும் போது மற்ற கால் மடியாதபடி பார்த்து மெதுவா விட்டுட்டு இப்ப மற்ற கால்
மேல நல்ல வடிவ அடி வயிற்று பகுதி அழுத்தப்படும். காலுக்கும் அங்க பாதத்துக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கும், அந்த மூட்டுக்கு. சரி, இந்த நேரம் தான் நாளையிலிருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பயிற்சி, ஒரு பயிற்சி கொண்டு வந்து சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கு இடம் கொடுக்க வேணும். அந்த எண்ணிக்கை 6 தொடக்கம் 8 எண்ணிக்கைக்கு செய்யலாம். நிறைய நேரம் எடுக்காம செய்யணும். இந்த நேரத்துல தான் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நாளைக்கு இல்ல, நீங்க யார் தயாராகி வருகிறீங்கன்னு அதுலயே சொல்லிக்கொண்டா. சின்ன பயிற்சி, திரைக்கு அழகான பயிற்சிகளை கொண்டு வாங்குவோம். நன்றி. இப்ப நாங்க பயிற்சிக்கு ஆசனத்துக்குள்ள போறோம். அர்த்தகடி ஆசனம் செய்ய போறோம். எல்லாரும் நிமிர்ந்து நிக்க போறோம். சாதாரண மூச்சு அடிக்க போறோம். கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம். முதல்ல அப்படி மெதுவா கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி காதோரம் கொண்டு வந்துட்டேன். காதும் கையும் முட்டுப்படுது. இடது கை தொடையில பிடிச்சிருக்கு. தொடையில பிடிச்சிருக்கிற கை பக்கத்துக்கு சரியா வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளாதபடி பார்த்து கொள்ளணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல நிமிர்ந்து வாரம். ஆறுதலா கைய கீழே. அவ்வளவுதான் அர்த்தகடி ஆசனம். மறுபடியும் காலை சேர்த்து வைக்கிறோம். 2 கையை பக்கத்துல வச்சு வைக்கிறோம். வலது கை கால் தொடையில அழுத்தி பிடிக்கிறோம். இடது கையை மேல் நோக்கி எடுக்கும் போது மூச்சை நல்லா உண்டு கெடுக்கிறோம். அப்படியே சரியும் போது மூச்சை விட்டு கொண்டு சரிகிறோம். சரிஞ்சிட்டு சாதாரண மூச்சு நிலைக்கு வாரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல நிமிர்ந்து வாரம். மூச்சு எடுத்துக்கொண்டு மூச்சை விட்டபடி நிற்கிறோம். சாதாரண மூச்சை விட்டபடி கைகளை விட்டுக்கொண்டு கீழே இது நிவர்த்தி செய்யும். இது அர்த்தகடி ஆசனம். நிறைய செடியோடும் முழங்காலம் அடிக்கோடும் காலை இதனோடும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரிந்தீங்கன்னா சரி. காலை சேர்த்து வைக்க உங்களுக்கு கஷ்டம் என்றால் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொள்ளலாம். இப்படி பிடிச்சிட்டு நல்ல ஒரு பயிற்சி. இப்ப ஒரு பயிற்சியா செய்யறதுன்னா இப்படி வர்றதுன்னு பார்ப்போம். மாறி மாறி செய்யப்படும். அது கொஞ்சம் இடைவெளி விடுவோம். இங்காலி ஒரு கசரிஞ்சு, இங்காலி ஒரு கசரிஞ்சு. வடிவா கைய மேல நல்லா உயர்த்தி கொள்ளுங்க. இங்கால பக்கம் இங்கால ஆறுதலா சந்தோஷமா செய்து பாருங்க. நல்ல வடிவாயம் இருக்கும். உடலுக்கு நல்ல பயிற்சியும் கிடைக்கும். நல்லா கை விரல ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிடிக்கணும். விரிச்சு பிடிக்காம நல்ல வடிவா ஒரு பக்கம் மூச்சு எடுத்து கொண்டு போங்க. மற்ற பக்கம் மூச்சு விட்டு கொண்டு மற்ற பக்கம். இது ஒரு நல்ல பயிற்சி. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க செய்ய போறது நின்ற தனுராசனம். கால் முன்னுக்கு உதவியோட செய்யுங்க. கால் முன்னுக்கு உயர்த்த முடியாத பிடிச்சு கொண்டு செய்யுங்க. சிலரோட சாட்சி ஓடிட்டு செய்யுங்க. நின்ற தனுராசனம் ஒற்றை காலில, வலது கால் நிலத்துல, இடது கால் அப்படியே பிடிக்கிறோம். கைகளை மேல பிடிக்கிறோம். விரலின் நுனியில பார்வையை வைக்கிறோம். காலை எவ்வளவு உங்களுக்கு இழுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளும். அது உங்களுடைய விருப்பம். முடிஞ்ச அளவு மட்டும் அழகா முன்னுக்கு போயிட்டு நிலத்துல இருக்கிற கால் மடிபடக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நாங்க நிமிர்றோம். காலை கிளவுறோம். கைகளையும் கிளவும். அதே மற்ற பக்கம் இடது கால் கீழே, இடது கை மேல, வலது கால் வலது கையால பிடிக்கிறோம். சாதுவா மெதுவா சரீரம் பார்வை நடுவிரல் நுனியில இருக்கணும். பெருவிரலை கையால பிடிச்செடுத்தபடி இந்த காலை பின்னோக்கி இழுத்துட்டு சாதாரண மூச்சுல நின்று 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா வாரம் காலை கொண்டு வந்து கைகளை விடுறோம். காலையும் இது நின்ற தனுராசனம். சிறப்பு. இப்ப கோணாசனம். கால் இடவெளி கொஞ்சம் இடவெளி விடணும். 2 கையையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கணும். காதோரம் கையை எடுத்து பிடிக்கணும். வலது பக்கமா மூச்சு விட்டபடி செய்யணும். எவ்வளவு உங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9
10. நிமிந்திக்குள்ள மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு நேரா வந்து சாதாரண மூச்சில் விட்டு கைகளை நிறைவு செய்யலாம். இப்ப மற்ற பக்கம் கொஞ்சம் இடைவெளி, நிமிந்திருக்கிறோம். காதோரம் கைகளை கொண்டு போய் எடுத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்ளலாம். சாதாரண மூச்சில நின்றுட்டு மூச்சை விட்டபடி மற்ற பக்கம் செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேல வரோம். கீழே அழகா கைகளை விடலாம். சிறப்பு. இந்த பயிற்சி மிக இலகுவான பயிற்சி. இப்படி மேல நீங்க கைகளை பிடிச்சு கொண்டே 5 எண்ணிக்கை செய்ய போறோம். இங்கால 5 போறோம், இங்கால 5, இங்கால ஒரு பக்கம், இங்கால ஒரு பக்கம். மெதுவா காதோரம் கை இருக்க வேணும். 2 பக்கமும் உடம்ப முன்னோக்கி தள்ளாமலும் நீர நின்று சரி. அவ்வளவன் தான். ஆனா சாதாரண மூச்சில இருக்கும். சிறப்பு. வாழ்த்துக்கள். மணிமோகன் அவர்கள் உட்கட்டாசனத்தின் 3வது நிலை எது? இந்த 3வது நிலை செய்ய போறோம் நாங்கள். இப்போ சிறப்பு வாழ்த்துக்கள் வழங்கிட்டோம். இந்த 3வது நிலை ரெடியாகி பண்ணுவோம். கால் அகலமா வச்சிருக்கிறோம். முன்னுக்கு நீட்டுறோம். இந்த பக்கத்துக்கு மேல் நீட்டி மேல கொண்டு வரோம். ஒன்றோட ஒன்று சேர்த்து பிடிக்கிறோம். அப்படியே கீழே போய் இருக்கிறோம். ஆயத்தமா ஆரம்ப ஓட்டம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அலம்புறோம். கைகளை கிளம்புறோம். இதுக்குரிய பயிற்சி எப்படி வரும்? கைகள் மேல இருந்து நம்ப போறோம். மேல வைக்கிறதா உட்கட்டாசனம் இருந்தபடி மேல கையை கும்பிடுறோம். பயிற்சிக்குள்ள வர போறோம். கால் இடைவெளி. கைகளை மேல சேர்த்துட்டோம். இருக்கிறான், எழும்புறான், இருக்கிறான், எழும்புறோம். கைகள் காதோரம் இழுபட்டிருக்கணும். ஒன்றோடு ஒன்று சேர்த்திருக்கணும். கீழே போகும்போது மூச்சு விட வேணும். மேல வரும்போது மூச்சு இருக்கணும். நல்ல இலை. 1 2 3 4 5. சிறப்பு. இது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் தான். ஜெயமலர் அவர்கள் திரிகோணாசனம் 3வது நிலை. நடுவிலவை அந்த கையை வைக்கிறது. மேல இருக்கிற கைய பார்வையில அங்க கொண்டு போய் வைக்கிறது. திரிகோணாசனம் 3வது நிலை. 2 கால் அகலம். வலது கையை கொண்டு வந்து கீழே கொடுக்கிறோம். இடது கைய மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிர்றோம். கைகளை பக்கத்தை கொண்டு வரோம். துள்ளி நிறைவு செய்யும். மற்ற பக்கம் செய்ய போறோம். கைகள் அகலமாக வச்சிருக்கிறது. இடது கை கீழே நடுவில் வைக்கணும். மேல வலது. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைய செய்யறது. 2 கையும் பக்கத்துல துள்ளி செய்ய. சிறப்பு. செல்வி நித்யானந்தன் அவர்கள் வீரபத்ராசனம் 1வது நிலை. பின்னுக்கு இருக்கிற கையை கொஞ்சம் உயர்த்தோணும். செல்வி கொஞ்சம் மேல உயர்த்துறீங்கன்னா சரி. பின்னுக்கு இருக்கிற கை எல்லாம் இப்படி இருக்குதுல்லோ, இந்த கை கீழே நிற்குது. கொஞ்சம் மேல உயர்த்துறீங்கன்னா சரி. 1வது நிலை செய்யலாம். எல்லாரும் துள்ளி கால்கள் வலது பக்கம் திருப்பிட்டு அப்படியே சரிஞ்சு கிடும். அவ்வளவு. அப்படியே மேல நேரம் வந்துட்டு கால்களை திருப்பி துள்ளி நிறைய செய்யும். இப்ப மற்ற பக்கம் சின்ன துள்ளல். இடது கால் அங்காடி பக்கம். அப்படியே மெதுவா சரிஞ்சிருக்கிறோம். மெதுவா மேல வாரம் துள்ளி நிறைய செய்யலாம். வாழ்த்துக்கள். ஜெசிமன் விளங்க இல்லையா? இல்ல மன்னிக்க டெலிபோன் அவசரம் வந்துட்டு நான் அப்படின்னா திருப்பி செய்யும். சரி செய்யலாம். சாதாரணமா நிக்கிறோம். துள்ளுறோம். கைகள் ரெண்டையும் விரிக்கிறோம். வலது கால வலது கை பக்கம் திருப்புறோம். அப்படியே முழங்கால மடிச்சு கிளவா. இவ்வளவு. அவ்வளவு. நிறைவு செய்யறது.
முழங்கால நிமித்திட்டு காலை நேர திருப்பிட்டு துள்ளி நிறைவு. மற்ற பக்கம் என்ன இருக்கா? துள்ளுறோம். இடது கால திருப்புறம் கைப்பக்கம். அப்படியே முழங்கால முன்னோக்கி சரிச்சு பார்வையை நாங்க கொண்டு வரோம். பிறகு முழங்கால நிமித்திரம், காலம் நேர கொண்டு வரோம். துள்ளி நிறைவு செய்யும். இதுதான் என்னுடைய பயிற்சிகள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப கண் பயிற்சிக்கு வர போறோம். வச்சிராசனம் அல்லது சுகாசனம் அல்லது மேசையில இருந்தா அழகா முழங்கையை கொடுத்து இந்த கண்களை பயிற்சி தேவை. அழகா நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கண்கள் அதுக்கான பயிற்சி. சாதாரண மூச்சில் இருக்கணும், நிமிந்திருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கண்ணை மூடினபடி நாங்கள் கண்ணை திறந்து செய்யற பயிற்சிகளை எல்லாம் செய்து கொள்ளுங்க. கண்ணை மூடி மேல பாக்குறது, கீழே பாக்குறது, அக்கம் பக்கம் பாக்குறது, அது வலது பக்கமா சுற்றுறது, பின்பு இடது பக்கமா சுற்றுறது, அது மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் செய்துட்டு அப்படியே கண்ணை திறந்து மேல ஆறுதலா பார்த்து கொள்ளுங்க. கண்ணில மட்டும் உங்களோட கவனம் இருக்கணும். அதே மூச்சு சாதாரண மூச்சுல இருக்கணும். வலப்பக்கம் பாக்குற, இடப்பக்கம் பாக்குறது, அப்படியே வலது பக்கமா சுட்டி கொள்ளுங்க. முகத்தை ஆட்டக்கூடாது, கண்ணுக்கு மட்டும். சரி, அப்படியே இடது பக்கமா சுட்டி கொள்ளுங்க. மெதுவா நேரம் எடுத்து வெளியே மேல போய் ஒரு 2 வினாடி நின்றுட்டு கீழே 2 வினாடி நிக்கிறது. மேல 1 2 கீழே 1 2. அதே மாதிரி பயிற்சி செய்துட்டு அழகா அப்படியே விரலை முன்னுக்கு மெதுவா நீட்டி விரல் நுனியில பார்வைய வச்சு அப்படியே விரல்ல மட்டும் உங்கள்கிட்ட பார்வையை கொண்டே விரல் நுனியில வச்சு கழுத்தை திருப்பாம 3 எண்ணிக்க நீங்க செய்து விடுங்க. நன்றி. அதே மாதிரி இடது கை கட்ட விரல் மெதுவா நல்லா மூக்குக்கு நேர நீட்டி பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து 3 எண்ணிக்க. அதே மாதிரி மீண்டும் வலது கட்டவே கை பெருவிரல் எடுத்து நல்லா மேல போய் நல்ல வடிவா மேல கண்ணை விழிச்சிருந்து விழிகளை மட்டும் அசைச்சு செய்யலாம். அப்படியே மூக்கு நேர நீட்டிட்டு கிட்ட கொண்டு வர மூக்குக்கு நுனியில உள்ள பார்வை இருக்கு. அது ஒரு 3 தடவை செய்யலாம். சரி, இது கண் பயிற்சிக்குரிய நேரம். அப்படிங்க அந்த பயிற்சியை வீட்டுல நிறைய செய்யலாம். எடுத்துக்கொள்ளுங்க, சிறப்பா இருக்கும். இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்குள்ள வர போறோம். மூச்சு பயிற்சி பஸ்திரிகா பயிற்சி சொல்லி தந்திருக்கிறேன். நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லி தந்திருக்கிறேன். அதே நேரம் மூச்சு தேடி பயிற்சி சொல்லி தந்தீங்க. இப்ப நாங்க பஸ்திரிகா செய்ய போறோம். அது ஒரு இலகுவான நல்ல பயிற்சி. அதை வட்டிவா செய்தீங்கன்னா முகத்துவாரங்கள் அழகா துறவட்டு அடைச்சு கஷ்டப்பட மாட்டீங்க. பேசக்கூட அடைப்புகள் இருக்காது. ஆரம்பமாயித்த ஓட்டம் இந்த மாதிரி மூக்கத்தை கிளீன் பண்ணி கொடுக்கணும், துடைச்சு கொடுக்கணும். சளியோ இல்ல தண்ணி இருந்தா அப்பதான் அந்த மூச்சு பயிற்சி நீங்க வடிவா செய்வீங்க. அதுக்காக நல்லா மூச்சு எடுத்து கொண்டு போறோம். இது பஸ்திரிக்கா அந்த பயிற்சி. எவ்வளவு வேகமா மூச்சை கொண்டு போறோமோ அதே வேகத்துக்கு திரும்பியும் வந்துடலாம். அல்லது அங்க போய் 2 வினாடிகள் தாமதிச்சுட்டு பிறகு வெளியில மூச்சையும் தள்ளலாம். அது உங்களோட வசதிக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏற்றபடி செய்யலாம். முக்கியமா இடிச்சு போடாம பார்த்துக்கொள்ளும். இடிபட்டா செட்டியா வலிக்கும். அது கவனமா இருக்கணும். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம் அது உங்களுக்கு தெரியும். நாசிகா முத்திரை பிடிச்சு நாடி சுத்தி பிராணாயாமம் 3 சுற்று வடிவா நிமிர்ந்திருந்து கண்களை மூடி மற்ற இடது கையை சின்முத்திரை பிடிச்சு கட்ட விரலால வலது நாசித்துவாரத்தை அடிச்சு கொண்டு இடது நாசித்துவாரத்தால காற்றை உள்ளிழுத்து எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து மோதிர விரலால இடது நாசி கைப்பற்றி அடைத்து கொண்டு வலது பக்கத்தால நீங்க விட வேணும். முதல் பகுதி. பிறகு வலது பக்கத்தால் இழுக்கும் போது கட்டு விரலால வலது பக்கத்தை அடைச்சிட்டு இடது பக்கத்தால விடுறதுதான் ஒரு சுற்று என்று சொல்றேன். ஆறுதலா மெதுவா செய்யுங்க. 3 சுற்று அவசரப்படாம.
இது நீங்க எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளலாம். இப்ப சாதாரண ஒரு மூச்சு பயிற்சி அது எப்படின்னு சொன்னாலும் எப்பவுமே செய்வோம். அது இவ்வளவு மதட்டம் இருக்கு, இவ்வளவு இது இருந்தாலும் இந்த பயிற்சியை நாங்க செய்யணும்னா அவ்வளவு நல்லது. சின்மத்துல பிடிச்சு கொள்ளலாம் அல்லது மனதில் வச்சுக்கலாம். நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுக்கிறோம், வாயை திறந்து வாயால வருவோம், அவ்வளவுதான். நல்ல இலகுவா உணர்வோம். வயிற்றுக்கு இருக்கிற ஹார்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவோம். நிறைய மூச்சை எடுக்கிறோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிராமரி பிராணாயாமம் தெரியும், அதை நாட்டிங்கல்ல இருந்து செய்து கொள்ளலாம். இப்ப நேரத்தை கருத்துல கொண்டு உடலோட ஒப்புகளோட பேசுறது போகலாம். அழகா நன்றி சொல்ல போறோம். உங்களுக்கு பிடித்த இறைவனை நீங்க வணங்கிக் கொள்ளுங்க. அழகா நிமிர்ந்திருமோ. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நினைச்சு கொள்ளுமோ. எல்லா உடல் உறுப்பும் நல்ல சுகமா இருக்கு, நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இந்த நாள் காலை பொழுது எனக்கு அவ்வளவு உற்சாகத்தை தந்திருக்குது. நான் செய்யற பயிற்சி எனக்கு நிறைய பிடிச்சிருக்குது, எனக்கு அது நல்ல உகந்ததாயும் இருக்கு. ஆனா என்னால முடிஞ்சதுதான் நான் செய்யறேன். அதுக்கான தைரியத்தையும் அதுக்கான நேரத்தையும் ஒதுக்கி தந்த இறைவனுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் உங்களோட உடல் உறுப்போட பேசிக்கொள்ற நேரமாயும் இதை எடுத்துக்கொள்ளும். புதிக்கால இருந்து ஆரம்பிச்சு கொள்ளலாம். நிமிந்திருக்கணும், கழுத்து மடிக்க கூடாது, கண்ணை இறக்கி மூடக்கூடாது, சாதாரண மூச்சுல கவனம் இருக்கணும். குதிக்கால், கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள 2 கால்களுடைய பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள உள்ளுறுப்பு பகுதிகள், உங்களுடைய பின்தொடை பகுதிகள் இரண்டும், திருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, அத்தனை உள்ளுறுப்புகள் உள்ள முதுகில உள்ள 2 புஜங்கள், எங்களுடைய கைகள், முழுமையான கைகள், முழங்கைகள், உங்களுடைய கை விரல்கள், நகங்கள், உள்ளங்கை ஒவ்வொன்றாய் இணைத்து மணிக்கட்டுகள் இந்த முழங்கைக்கு 2 கைகளுக்கு வந்து 2 புஜங்களையும் நினைத்துக் கொண்டு அப்படியே கழுத்து பகுதிக்கு வந்து பிறடி பகுதி, எங்களுடைய தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாய் நினைத்து எங்களுடைய உச்சி, தலைமுடி, வேர்க்கால்கள், அதாவது ஒவ்வொரு முடியினுடைய வேர்க்கால்கள் ஒவ்வொன்றாய் நினைத்தபடி அப்படி நெற்றி, கண்கள், எங்களுடைய செவிகள், என்னுடைய மூக்கு, என்னுடைய கன்னங்கள், நாடி, என்னுடைய பற்கள், உதடுகள், குழி, என்னுடைய விழிகள், இமைகள் எல்லாவற்றையும் கழுத்து பகுதி எல்லாவற்றையும் நினைத்து எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றால் நினைத்து அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள், முழங்கால் காலுக்கு உள்ள கீழ்ப்பகுதிகள், முன்கணக்கால் பகுதிகள், முழுமையான பாதம், ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றால் 2 கால்களை உள்ள சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றால் நினைத்து கொண்டு என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரத்தோட்டம், மூட்டுக்கள், சுரப்பிகள் எல்லாம் சீரா நல்ல வடிவாயங்குது. எந்த இடத்துலையும் நோவு இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன நோ அல்லது ஒரு சின்ன வருத்தம் இருந்தா அதை விட்டு போயிடலாம் என்று பெருவிரலை ஆட்டி வெளியில திறத்தி விட்டுற வேண்டும். தேகமே தேற்றம் என்ற அதனுடைய வாசகத்திலிருந்து மனசார நினைத்து கைகள் 2ஐயும் ஒன்றோடு ஒன்று இணைச்சு உறைஞ்சி ஒரு சின்ன ஒரு வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை கண்களுக்கு மேல உள்ளங்கையை கொண்டு வந்து வைத்து 2வது தடவையாக மேல வச்சு நிறைவாக கண்களுக்கு மேல ஒட்டி அந்த கைகளை கீழே இறக்கும்போது விரல்களினூடாக நம்முடைய பார்வையை செலுத்தி முதல் பார்வையை செலுத்தினபடி ஓடி வந்து நெஞ்சிருந்து அத்தனை பாவகரோச்சனங்களுக்கும் பாவகத்தலத்துக்கும் மணிமோகன் அவர்களுக்கும் நன்றி கூறி அவ்வளவு பேரும் நல்ல அழகா அமைதியா அவ்வளவு நேரம் அவ்வளவு பொறுமையாக செய்வது பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு யோகாசனம், பெரிய பயிற்சியா நான் பார்க்கிறேன். அமைதியா இருந்து இப்படி செய்யறது அவ்வளவு முக்கியம். இங்க அமைதி என்றது கிடைக்கிறது கஷ்டம், நாங்க எடுக்கவும் மாட்டோம். அப்படி இருந்தாலும் வேறு எதுவும் யோசிப்போம், செய்ய மாட்டோம். இது எங்களுக்கு கிடைக்கிற பெரிய நேரம் பாமாட்டத்துக்கு மீண்டுமா என்று கூறி செய்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி விட்டுடாதீங்க, தொடர்ந்து கொள்ளுங்க. இன்றைய நாளுக்குள்ள இன்னும் 20 நிமிஷம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று அன்போடு வாலிமோகனுடன் நானும் கேட்டபடி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். நான் தவிர்க்க முடியாத எல்லாருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத காரணத்தால் சிந்தி விட்டது.
அன்பான சகோதரி தர்ஷினி சண்முகனுக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். கலந்து சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி ரஜினி அவர்களே. நன்றி. இந்த எல்லோருக்குமே வணக்கம். பத்மினி ஆண்டியும் வாங்கோ. வணக்கம். 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 எதுவும் கேள்விகள் இருப்பின் ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். எல்லாரும் உற்சாகமா செய்வீங்க தானே? வீட்டுல முடிஞ்ச அளவு செய்யுங்க. ஜெசிகா கொஞ்சம் பின்ன தள்ளி இருங்க. நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இருந்து, இப்ப கடைசியா செய்த மூச்சு பயிற்சி இருக்குத்தானே, நாங்க மூச்சை உள்ள இழுத்துட்டு விடேக்க மெதுவாக விடணுமா உடனே விடணுமா? அந்த உள்ளுக்கு இழுக்கிறது கூட நாங்க மெதுவா தான் இழுக்க வேணும். ஒண்ணுமே நடக்காத மாதிரி அதை செய்யணும். எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. ஆனா நீங்க மூச்சை உள்ளுக்கு எடுக்கணும். எந்த சத்தமுமே கேட்கக்கூடாது. ஆனா நீங்க மூச்சு முழு மூக்காட்டையும் வாயால வெளியே அது உடனே அந்த மெதுவாகத்தான் விடணும். மெதுவா அவ்வளவுக்கு எங்களால முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா விடணும். நல்லா வெளியில விட வேணும்ன்றதான் அது சரியான இலகுவும். சில பேர் கூட மூச்சு இழுத்துட்டு ஆறுதலா மெதுவா கண்ண நேரம் பிடிக்கணும். அப்ப அது நல்லதா கூடாது? அது கண்ணால் எடுக்கும். அப்படி அந்த நிலைக்கு போறதுன்றதே கண்ணால் எடுக்கும் என்ன பொறுத்தவரையில. வணக்கம் தர்ஜினி. ஆனால் இப்ப எனக்கெல்லாம் சுவாச பிரச்சனை இருக்கிறபடியா எனக்கு நான் கிட்டத்தட்ட இந்த பிளாசன் சொல்வாரு மூச்சு பயிற்சி செய்ய போயிருந்தேன். இப்ப நீங்க சொன்னா மூச்சை வேகமாக முதல் 2-3 தரம் ஸ்லோவா எடுத்துட்டு பைப்ல, பிறகு அதை நான் உள்ளுக்கு இழுத்து போட்டு வேகமாக முதல் விட வேணும். பிறகு வேகமா விட்டுட்டு பிறகு மெல்ல 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 மெல்லமா அப்படி வேகமாவும் விட்டுட்டு பிறகு மெல்ல 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 மெல்லமாவும் விட்டது. இதுல செல்வி இதுல நிறைய மூச்சு பயிற்சிகள் நிறைய இருக்கு. விதவிதமான எண்ணிக்கைகளோட இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு தூரம் நாங்க போயில்லைன்னு நாங்க பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு சொல்றதுக்கு அதை எல்லாரும் இப்படி செய்வீர்களா, செய்வோமா, சரியா செய்யறோமான்றதுக்கு நாங்க அது கஷ்டம். இது சாதாரண மூச்சு பயிற்சி. சாதாரணமா அதைத்தான் நாங்க இங்க செய்யறோம். அதை செய்யறது எங்களை எல்லாராலையும் செய்ய முடிகிறது இல்லை. இழுக்கிற மூச்சை கூட முழுமையா விடுறமோ தெரியல. அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. ஆனா ஆழமான மூச்சு பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு. அது நான் நீங்க சொல்லி தரோம். எனக்கு அது கஷ்டம். அது சொல்லி தந்துட்டு அதை முறையா கடைபிடிக்கிறீங்களான்னு பாக்குறது கஷ்டம். ஆனா இப்ப நாங்க செய்யற முறை சரியான இலகுவும் தேவையான ஒன்றும். அது மட்டும் கொஞ்சம் மூச்சு உள்ளுக்கு எடுக்கவே இருமுது. அது காரணம் என்னவா இருக்கும்? தூசு அப்படி இருந்தாலும் செல்வி தூசுகள் காரணமா இருந்தாலும் அது இருமல் வரும். ஏதாவது ஒரு அழுக்குகள் குட்டியா போய்க்கு அந்த இது இருக்கு. கூடுதலா நீங்க வெளியில போவீங்கடா, வெளியில நின்று தூசு இல்லாத இடங்கள்ல அப்படி இருந்து செய்து பாருங்க, மாற்றம் வரும். அதே நேரம் மூக்கு அடைப்பு இல்லாம போறதுக்கு நிறைய பயிற்சிகள் ஆசனங்கள் செய்த பிறகு மூக்குத்துவாரங்கள் வடிவா தெளிவா திறந்துடும். மூக்குத்துவா அந்த நேரம் செய்தாலும் அப்படி இருமல் வராது. செல்வி சளி இருந்தா வரும் நினைக்கிறேன். சளி தன்மை இருந்தா இருமல் வர முடியும். இழுக்க டக்குன்னு இருமும். சளித்தன்மை தொண்டைக்கு இருந்தா அப்படி இருமும். அது என்ன பொறுத்தவரை தூசும் உடனே அந்த இருமல் மாதிரியும் வந்துடும். அதுல தொண்டை காஞ்சி வறண்டு போனாலும் அந்த இருமல் குணம் செருமிக்கொண்டு இருக்குமா. ஆனா சாதாரண பயிற்சியில செய்ய அந்த ஆழமா செய்ய அந்த அது பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கே ஒரு விதமான விருப்பம் வரும் மூச்சு பயிற்சியிலேயே. இந்த முதல் தரம் செய்ய 8 தரம் செய்தவர்கள் துண்டா வரமாட்டேன்ட்டு பிறகு கடந்த கிழமை செய்யும் பொழுது இப்ப ஓகேயா இருக்குது. மூச்சு எடுக்க லேசா இருக்குது. ஆனா நான் நீங்க செய்யற மாதிரி இந்த பயிற்சி இரவில் ஒரு நாளும் செய்யறேன். டெய்லியா நான் இருந்து செய்துட்டு தான் நல்லா படுக்கையில அப்படியே இருக்கையில காலக்குகளை விட்டுட்டு அதை செய்யறேன். இருந்து மத்த போட்டு செய்ய முடியாத நடுவில் நல்ல கதிரையை கொண்டு வையுங்கோ. அந்த கதிரையில இருந்து பிடிச்சு கொண்டு குடியுங்கோ, நிமிருங்கோ, காலை ஏத்துங்கோ, ஏதோ ஒன்று நீங்க செய்யலாம். அது மட்டும் இருந்து தமிழ் இருக்கிறாய் அந்த கதிரையை அப்படியே பின்னுக்கு அப்படியே தள்ளி போட்டுட்டு கைய காலை ஆட்டி செய்யறது நிறைய பயிற்சிகள். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி எல்லாரும் ஆர்வமா செய்யுங்க. மிக நல்ல ஒரு பயிற்சிகள் இதுகள். இவை எல்லாமே நல்ல பயிற்சிகள் தான். பத்மினி உங்களுக்கு பயிற்சி இல்லாம ஆயத்தம் தான். நீங்க தான் உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு தடவை நினைக்க போறீங்க. ஒவ்வொரு பயிற்சி தயாராகி கொண்டு வாங்க. ஆசனங்கள் 3 ஆசனங்களை இணைச்சு கொள்ளுங்க. 10 எண்ணிக்கைக்கு நீடிச்சு கொள்ளுங்க. 4 சுற்று 5 சுற்று. நான் இடையில தெரியாது போதைக்கு நான் திங்கள்ல இருந்து ஒவ்வொரு பயிற்சியோட வேணும். இப்ப நீங்க பத்மினி இந்த பயிற்சி இருக்குத்தானே, அதே மாதிரி இன்னொரு புது பயிற்சி கொண்டு வந்து சொல்லி தர போறீங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நாளைக்கு.
என்னண்டு புது பயிற்சியை சொல்லி தந்தா தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி கிரியேட் பண்றோம் அது பயிற்சி. நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இது இல்லாம போது கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓ ம். பயிற்சிக்கு பேர் தெரியாட்டிலும் சும்மா. ஆனா பயிற்சி பத்னி எண்ணி கொண்டு செய்து காட்டுற பயிற்சி பத்னி எண்ணிற பயிற்சி என்று எடுப்போம் நான். ஓ ஆனா திங்கள்ல இருந்து உடல் உறுப்புக்குரிய பயிற்சிகளை செய்துட்டு அதோட தொடர்ந்து பயிற்சி ஒன்று செய்யணும். ஒன்று திரைக்கு தெரியக்க அழகா இருக்க வேணும். நாங்க டிவில இருக்கிறோம்ன்றத கவனமா இருந்து அதுக்குரிய பயிற்சியை பண்ணுவாங்க. திங்கட்கிழமை மணிமாணவர்களுக்கு அது விளங்கிட்டு தானே நினைக்கிறேன் இல்லையா அவனிட்ட. சரி நான் மாறி சொல்லிட்டு இத்தனை செய்யணும். அது அதை கதைக்கும் போதே பயிற்சிகள் எல்லாம் முடிய நாங்களா ஏதாவது அந்த ஒன்று செய்ய மட்டும் சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள், ஒரு நாளைக்கு ஒரு ஆள், அடுத்த நாளைக்கு வேற ஒரு ஆள். அப்படி ஒரு ஆள் தான் அதே பயிற்சியை கொண்டு வந்தால் மற்றது பத்னி இல்ல ஒரு திங்கள்ல இருந்து வெள்ளிதானே ஒரு ஆள் அதுல வந்து யோசிச்சு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி நீங்க பயிற்சி எடுத்து அது அழகா இருக்கு மாதிரியில செய்தா பயிற்சியில தவிர்த்து நாங்களா யோசிச்சு ஒரு பயிற்சி கொண்டுருவோம். அதேதான் அதே அதேதான் அழகா இருக்கும். அது நல்லா டீச்சர் ஒரு கண்டுபிடிச்சு போக வேணும் ஒருக்கா சொல்லித்தான். இல்ல அப்படி எல்லாம் இல்லட்டு நீங்க கையை கால ஆற்ற விதங்கள் தான் எப்படி ஏற்றுற விதங்கள் அசைக்கிற விதங்கள். உதாரணமா இப்ப ஜெயமலர்களை கேட்டா போய் எழுப்பி ஒரு பயிற்சி காட்டிடுவா. இது நல்லா இருக்கு ரஜினின்னு சொல்லிடுவா. தெரியுமோ கேட்டுருவோமா அவருக்கா? ஜெயமலரக்கா சொல்லுங்க ஒரு சின்ன பயிற்சி ஒரு பயிற்சி எப்படி செய்தா நல்லா திரையிலையும் தெரியக்கூடிய பயிற்சி மாதிரி. நான் செய்ய போறது வந்து இப்ப அர்த்தடி ஆசனம் கோணாசனத்துக்குரிய பயிற்சி தான். கையை மேல உயர்த்தாமல் இதுல அப்படியே வச்சுக்கொண்டு கையை இப்படி இதான் பயிற்சி பாத்தீங்களோ. உதாரணம் காட்டித்தானே அவ ஒரு பயிற்சியை சொல்றா. அப்படி எங்களுக்கு விளங்கும் இல்லோ அதுக்காக சொல்றா. இப்ப இல்லாமலும் அந்த வளைவுக்காகத்தான் இந்த வளைவு நாங்கள் அதுக்கு தானே கூட செய்கிறோம். அப்ப அதுக்காகத்தான் இந்த கைகீழ முட்டை வேணும். கணக்கால கிட்ட அந்த மொழிய போய் தொட வேணும். அப்படியே தொடர மாதிரி செய்யறோம். இது நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி அது மாதிரி இப்ப செல்வி நித்யானந்தன் அவர்கள் ஒரு பயிற்சி, இப்ப ஒரு பயிற்சி, சின்ன பயிற்சி நீங்க வீட்டை செய்து பாருங்க. இதெல்லாம் நல்லா வருது என்றதை கொண்டு வந்து செய்ய நல்லா இருக்கு. அது ஒரு 10 எண்ணிக்கைக்கு செய்து கொள்ளுங்க. அது கூட சேர்த்து செய்யும். இந்த ஆசனங்களை 3 ஆசனங்களா குறைச்சு 3 தடவை செய்து கொள்ளலாம். 4 ஆசனமா அப்படி அது மாதிரி மாற்றிக்கொண்டு செய்ய ஒரு கலவையா இருக்கும். நாங்க இப்ப கைய கட்டி கொண்டுட்டு விடுவோம். கைய பின்னுக்கு கட்டுறீங்க முன்னுக்கு கட்டுற மாதிரி அப்ப எல்லாம் பின்னுக்கு கட்டும்போது அதே மாதிரி ஆசனம் தான் பின்னுக்கு கட்டி எப்படி கட்டுறது ஒரு பயிற்சி. நீங்க அதை கொண்டு வரலாம் பயிற்சிக்குள்ள. முன்னுக்கு கூப்பிடுற போல பின்னுக்கும் கூப்பிடலாம். அதுவும் ஒரு பயிற்சி. ஆனா எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சியை கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கு. யோகா வந்து எல்லாரும் ஒரு நோகாத பயிற்சி தானே. அப்படி அந்த இலகுபடுத்தி ஒரு கலவையா கொண்டு வாங்க. அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோமலரண்டியின் பயிற்சியை நான் அவளோட எதிர்பார்க்கிறேன். இந்த பயிற்சி கொண்டு வருவது அதே மாதிரி வருவதோட எதிர்பார்க்கிறேன். நான் யோசிக்கிறேன். இங்க கதிரையில இருந்தோண்டே எனக்கு செய்யலாம் பயிற்சி. நாங்க செய்து வந்து நாங்க கதிரையில நீங்க கதிரையும் கொண்டு வரலாம். எல்லாரையும் கதிரையும் இருக்கும். எனக்கு அடுத்து செய்யலாம். நீங்க சொல்றாரு வாய்மானவர்கள் வெளியே கேட்டவர் ரஜினி இதை பார்க்கிறாரான்னு சொல்லி நான் யோசிச்சபடியே இருப்பேன். அடுத்ததான் என்ன செய்யலாம், அப்படி செய்யலாம். அப்படி யோசிக்கும் போதுதான் இப்ப ஒவ்வொரு பயிற்சியையும் திரையில வடிவா தெரிகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நிறைய ஐடியா இருக்கு. இப்ப நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துல பயிற்சிகள் பார்ப்பீங்க. அதை நாங்க சேர்ந்து செய்தா நல்லா இருக்கும்ன்றது இது ஒவ்வொருவருக்கு சந்தர்ப்பமாயும் இருக்கும். அந்த பயிற்சி உங்களோட பேர்லயே இங்க பயிற்சி செய்யப்படும். விஜயமலர்களுடைய பயிற்சி நாங்க இதை செய்வோம் இல்லையா? அது இலகுவாகவும் இருக்கும். விஜயமலர்கள் காட்டியிருந்த பயிற்சி எது, பத்னி எண்ணி காட்டியிருந்த பயிற்சி எது, செல்வி அப்படி கொண்டு போயிட்டு கூட பயிற்சிகள் நாங்கள் செய்வோம்ன்றது என்னுடைய விருப்பமா இருந்தது. பல தடவை யோசிச்சுதான் இதை கொண்டு வந்துதான் மறக்காம செய்வோம். அந்த பயிற்சிகள் நிற்போம் என்றது. சரி, மணிமோகன் அவர்களுடைய பயிற்சி யோசிப்போம். மணிமோகன் அவர்கள் நீ படியில இறங்கி போகிறேன் யோசிப்பேன் எந்த பயிற்சி கொண்டு வரலாம் வந்து இல்ல எனக்கு இப்ப தெரியும் ஷோல்டர் கூடியது இப்படி 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 கையை அது நிறைய இருக்கு. அப்படியே நான் கை வச்சு செய்வேன் ஷோல்டரு கை இல்லாம இல்ல தூக்கிட்டு விடுறதும் நல்ல பயிற்சி தூக்கிட்டு நிறைய இருக்கும். சரியா நல்ல பயிற்சி. சில பேருக்கு இது கலர் தான் ஷோல்டர் இங்க ஒரு கலந்து இப்ப இந்த கொலையை விட்டார் அவராவே தூக்கி கொள்ளுவேன் சில நீர்
மற்ற கையால் தூக்கி அப்படி எடுத்து கொள்ளிவிட்டா என்ன கலர் 2 விலங்கு இல்ல இல்ல இந்த பொம்மைக்கு தோல் கை போட்டு விட்டா அந்த நோய் வந்து தோல் கலண்டா போட்டு. இந்த கை அசைக்கலாம் இருக்கும் பிறகு மற்ற கையால தூக்கி அப்படி இருக்க கொள்ளி விட்டா அதுக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கிறேன் அப்ப அதுவும் கூடாதா அந்த பைத்தியம் கூடாதா இல்ல கூடாதுன்னு இல்ல அவ கூட வேலை செய்யறாக்கத்தான் அப்படி பேரு இப்ப அந்த கூட அந்த இதான வேலை செய்யறவைக்கு அப்படி கலண்டுடுச்சுல நேரம் ஓகே அப்ப அதுக்கு இங்க ஒரு ஊசி ஓட்டலன்னு சொன்னார் ஷோல்டர் நோக்கு இது போறேன்னு சொல்லுவேன் நான் கூட இல்லை. என்னுடைய தந்தையாருக்கு அடிக்கடி கலர் அவர் பிறகு கொத்த கையை இது வந்தீங்க டக்குன்னு கலந்துடும் பிறகு அப்படியே தூக்கி போய் எடுத்து கொள்ளி கொடுத்தா கையை எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்றீங்க இல்ல அது அவருக்கு பழக்கப்பட்டுடுது நெடுகாலம் அப்ப அப்படி இதான்ட்டு செய்வார் திருப்பி என்னுடைய ஒன்றை விட்டு அண்ணா ஒரு ஆளுக்கும் அப்படி இருக்கிறேன்னு அம்மா சொல்லியிருக்காரு நான் காணிக்கல அவரும் இப்படி எடுத்து தூக்கி கொழுவிடுவேன் கொஞ்ச நேரம் அப்படி தூக்கி வச்சு கூட தானாவே தூக்கி கொள்ளி போகும் ஒரு கைதான அவருக்கு ஆனா ஒரு மற்ற கையால் செய்து இருப்பார் நாங்களே கலர்ல பார்ட்ஸோட தான் இருக்கிறோம் நீங்க பாருங்க இல்ல அதுதான் கூடுதலா எதுவும் தானே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சண்ட மாதிரி எல்லாம் அதிகமா சாப்பிட்டாலும் செய்தாலும் பிரச்சனை அளவோடு செய்து கொள்வோம் முடியாது இந்த இடத்துல எனக்கு கூடுதலான வலி என்றா ஒரு கொஞ்சம் நாங்க தவிர்த்து கொள்ளலாம் இப்ப எனக்கு ஒத்த கால் இன்னும் அந்த அமர்த்துற நிலையில வர இல்லை நோகும் அப்ப அதுக்காக நான் தவிர்த்துட்டு மற்ற கால செய்யறது ஆணி கட்டையா வாணி மோகன் அது வெட்டினது அது இப்ப ஒரு மாதம் ஆகல தானே அப்ப இப்படியும் அந்த கூட அமர்த்தைக்க நோண்டு வரும் அது எவ்வளவு வளர்ந்து மட்டமா வர மட்டமா அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த இதுக்கு ஒத்த காலில் மற்ற காலம் நண்டது இந்த கால வேலை கொடுக்கலண்டா நாங்க தண்ட கூடாதானே அது மற்றது முள்ள இடாமல் விட்டுனாலும் வருமான்னு சொல்லினா இந்த முள்ளு குத்தி சின்னல்ல அதை நாங்க அப்படியே விட்டுட்டா வந்துட்டு நல்லதை நடக்கட்டும் நன்றி மிக்க நன்றி சண்முகநாதன் அவர்களை தொடர்ந்துள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நமக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள்